ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு லீட் கோட் டெய்லி ப்ராப்ளம் பார்க்கலாம். டெய்லி சேலஞ்ச் ப்ராப்ளம். ஓகே. மீடியம் லெவல் கொஸ்டின். ரொம்ப நாள் கழிச்சு லீட் கோட் எடுத்திருக்கேன். ஸோ எடுத்தோன்னே மீடியம் ரேஞ்சுனா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல். சரி என்னன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ க்ளோசஸ்ட் ப்ரைம் நம்பர்ஸ் இன் ரேஞ்ச் given two positive integers left and right ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க. find the two integers num1 and num2 such that num1 வந்துட்டு லெஃப்டை விட பெருசா இருக்கும் இல்ல ஈக்குவலா இருக்கும், num2 வந்துட்டு ரைட்டை விட சிறுசா இருக்கும் இல்லைன்னா ஈக்குவலா இருக்கும். அதாவது ரெண்டு நம்பர் இருக்கு, லெஃப்ட் ரைட்டு ரெண்டு நம்பர் கொடுத்துட்றாங்க, இன்னும் ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அந்த ரெண்டு நம்பரும் வந்துட்டு அந்த கொடுத்துருக்க ரெண்டு நம்பருக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா அந்த ரெண்டு நம்பராகவே இருக்கலாம், கொடுத்துருக்க நம்பராகவும் இருக்கலாம், இல்லைன்னா அதுக்குள்ள இருக்கிற நம்பராகவும் இருக்கலாம். ஆனா வந்துட்டு இந்த ரெண்டு நம்பருமே பிரைம் நம்பர்னு சொல்றாங்க. num2 minus num1 is the minimum among all other pairs satisfying the above conditions. Return the positive integer array. If there are multiple pairs satisfying these conditions, return the one with smallest num1 value. If no such numbers exist, return -1 -1. அடேங்கப்பா. சரி இப்போ எப்படி இதெல்லாம் சால்வ் பண்றது? தெரியலையே, ஏதாவது ஒரு ஐடியாவே தோண மாட்டேங்குதே. ரொம்ப நாள் கழிச்சு ப்ராப்ளம் சால்விங் பண்றதுனாலயா இல்ல எதனால ஒரு ஐடியா கொடுத்துருல. ஓஹோ, எப்படி என்ன பண்ணலாம்? ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, சரி ட்ரை பண்ணுவோம். லீட் கோட். ஓகே, வேற எது? இது காப்பி ஆக மாட்டேங்குது, என்னத்த நீ டிசைன் பண்ணியிருக்கானுங்கன்னு தெரில. ஸ்மால் பாய்ஸ். இதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ க்ளோசஸ்ட் பிரைம் நம்பர் இன் ரேஞ்சு. இப்போ நம்ம பிரைம் நம்பர் கண்டுபிடிக்கலாமா இல்லை ஃபஸ்ட்டு எப்பவுமே நம்ம வந்துட்டு ப்ரூட் ஃபோர்ஸ் தான் எப்பவும் எடுக்கணும். ஓகே, ப்ரூட் ஃபோர்ஸ் ஐடியா என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரைம் நம்பர் கண்டுபிடிக்கணுமா, அதாவது லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற எல்லா பிரைம் நம்பர்ஸும் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஃபார் லூப்பு இன்ட்டு ஐ ஈக்குவல் டு லெஃப்ட்டு, ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு ரைட்டு, ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டு இஃப் பிரைம் நம்பர் கான்செப்ட் என்னது, இஃப் அரே ஆஃப் ஐயா அரே ஆஃப் ஐ எல்லாம் கண்ட்ரோல் ஜெட் control z control z control z control z control z if I ஐயோ I mod 2 equals 0, அப்ப இது பிரைம் கிடையாது. அப்ப என்ன பிரைம்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, மறந்து போச்சு பிரைம் எப்படி கண்டுபிடிக்கிறது. அது வந்துட்டு பிரைம் வந்துட்டு ஓகே கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது அந்த நம்பர் பிரைம்னு வந்துட்டு அந்த நம்பரால் மட்டும்தான் டிவிசிபிள் ஆகும். அப்போ என்ன பண்ணலான்னா இந்த இது எடுத்துடணும். இது எப்படி எழுதக்கூடாது, ஃபார் திரும்பி ஒன்று ஏன் ஜே ஈக்குவல் டு 2, ஜே லெஸ் தென் ஈக்குவல் டு ஐ, ஜே லெஸ் தென் ஐ ஈக்குவல் டு வரக்கூடாது, ஜே ப்ளஸ் ப்ளஸ். இதுக்குள்ளே வந்துட்டு இப்போ ரெண்டு லூப் எழுதிட்டோமா, இஃப் ஐ mod j not equal to 0வா, equal to 0னா ஒரு ஃபிளாக் வச்சுக்கலாம். அது ஃபிளாக் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு செட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஜே லூப் முடிச்சோடனே நாம் என்ன பண்ணணும்னா எஃப் flag equal to true, அதாவது ஏதாவது ஒன்று டிவிசிபிள் ஆச்சுன்னா அது அது வந்துட்டு பிரைம். ஓகே சாரி, பிரைம் இல்லை,
ஸோ அப்போ நம்ம வந்துட்டு என்ன செக் பண்ணணும், ஃபால்ஸாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஏன்னா டிவிசிபிள் ஆச்சுன்னா நம்ம ட்ரூன்னு செட் பண்ணிடுறோம் இல்லையா, ஸோ அது ட்ரூன்னு செட் பண்ணலைன்னா ஃபால்ஸாகவே இருக்கும். ஸோ அப்போ ஃபால்ஸாக இருந்ததுன்னா அது ப்ரைம் நம்பரு. ஸோ ப்ரைம் நம்பருக்கு ஒரு அரே எடு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ப்ரைம் அந்த ப்ரைம் ஆஃப் என்ன சொல்லலாம், ஒரு கே அப்படின்னு வச்சுட்டு அதில் வந்துட்டு இந்த ஐயை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு கே ப்ளஸ் ப்ளஸ். இப்போ வந்துட்டு மினிமம் டிஃபரன்ஸ் வேணும் இல்லையா, ஸோ இதே மாதிரி நம்ம 2 லூப்பை போட்டு ரன் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம்னா லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ப்ரைம் நம்பர்ஸும் நம்ம எடுத்துடலாமா? ஸோ அப்போ எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ப்ரைமரியில் ஒரு 4 நம்பர் வருதுன்னு வைங்களேன். ஸோ அந்த 4 நம்பரையும் என்ன பண்ணலாம்னா சார்ட் பண்ணிக்கலாம். சார்ட்டு கூட பண்ண வேண்டியது, ஏன்னா அது சார்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 நம்பரோட என்ன சொல்லலாம், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது 2 டிஃப்ரென்ஸ் என்ன? ஓ, ஃபஸ்ட்டு 2 நம்பர் இல்லை, ஃபஸ்ட் சார்ட்டடாக இருந்தால் ஃபஸ்ட்டு 2 நம்பரோட டிஃப்ரென்ஸ் தானே இருக்கும். ஏன்னா இப்போ இது வந்துட்டு 0 1 2 3 இருங்க, என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நம்மப்பா, அது இப்போ தெரியும். அப்போ ஏதாவது சின்ன நம்பர் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. 10 19 அதை விட சின்ன எக்ஸாம்பிள் இருக்கா? 4 6. ஓ, 4 6ல ப்ரைமே இல்லை, அப்போ வராது. 5 ப்ரைம் தானே, ஆனால் ஒரு ப்ரைம் தானே இருக்கு. சரி, அப்போ இதுவே எடுப்போம். 10 19. லெஃப்ட் வந்துட்டு 10, ரைட் வந்துட்டு 19. ஸோ இதில் நமக்கு தெரிஞ்ச லாஜிக் படியே பார்ப்போம். என்ன ப்ரைம் நம்பர்ஸ்லாம் இருக்குது? 11 ப்ரைம் நம்பர், 13 ப்ரைம் நம்பர், 17 ப்ரைம் நம்பர், 19 ப்ரைம் நம்பர். ஸோ இதில் மினிமம் டிஃப்ரென்ஸ், இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா 2 வரும். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா 4 வரும். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா திரும்பி 2 தான் வரும். ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுதான் இருக்கிறதுலே மினிமமான இதுவா, ஸோ 2 தான் மினிமம், அது 2 வருது. அதுவே 2 எக்ஸாம்பிள் இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருந்தாங்க, இங்கே எங்கேயோ சொல்லியிருந்தாங்களே நம் ஒன் எடுத்துக்கணும்ட்டு. the one with small num1, if there are multiple pairs satisfying this condition, return the smallest num1 value. ஸோ அப்போ இதில் num1 என்னது, ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது, 11. ஸோ அப்போ 11 13 தான் ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா? கரெக்டு. ஸோ நம்ம ஒரு லாஜிக் எழுதிருப்போம் இல்லையா, என்னது, ஃபார் int I equal to left வந்துட்டு என்னது 10, I less than right 19, I plus plus for int j equal to 2, j less than I, இது வந்துட்டு equal to 19, I less than or equal to 19, j less than I, j plus plus. இப்போ வந்துட்டு 2 லூப் எழுதிட்டோமா, இப்போ என்ன பண்ணணும், 2 லூப்பு மேலே ஃப்ளாக் ஒன்று வச்சுக்கணும். இஃப் ஐயை வந்துட்டு ஜேல ஏதாவது ஒரு நம்பர் டிவிசிபிள் ஆயிடுச்சுன்னா அந்த ஃப்ளாக் வந்துட்டு மேலே ஃபால்ஸ்ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கணும், அதை வந்துட்டு இங்கே ட்ரூ பண்ணிடணும். ஓகே, ட்ரூ பண்ணிட்டு இந்த ஜே லூப், அதாவது எல்லா நம்பரோடையும் நம்ம டிவிசிபிள் பண்ணி பார்த்துடணும். டிவிசிபிள் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஃப்ளாக் ட்ரூ ஆகி வச்சுட்டோன்னு வைங்களேன். இப்போ திரும்பி இங்கே செக் பண்ணணும், ஃப்ளாக் ஈக்குவல் டு ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம ப்ரைமுக்கு ஏற்கனவே ஒரு அரே கிரியேட் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, அரே கிரியேட் பண்ண வேண்டியதில்லை, அரே லிஸ்ட்டு தான் வச்சுருக்கணும். அரே லிஸ்ட், ஏன்னா எத்தனை ப்ரைம் வரும்னு நமக்கு தெரியாது இல்லையா. அரே லிஸ்ட் டாட் ஆட், அந்த ஐயை தான் ஆட் பண்ணணும், ஏன்னா ஐ தானே ஆக்சுவல் நம்பரு. லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் நடுவில் இருக்கிற நம்பர் ஐ தானே, ஸோ ஐயை ஆட் பண்ணணும் அந்த லிஸ்ட்டில். எப்போனா ஃப்ளாக் ஃபால்ஸாக இருந்தால், எப்போ ஃப்ளாக் ஃபால்ஸாக இருக்கும், எந்த நம்பராலையும் டிவிசிபிள் பண்ண முடியலன்னா தான் ஃப்ளாக் ஃபால்ஸாக இருக்கும். ஏன்னா இங்கே ஏதாச்சும் ஒரு நம்பரால் டிவிசிபிள் பண்ணோம்னா ஃப்ளாகை ட்ரூ பண்ணிவிடுவோம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு
திரும்பியும் இங்க flag ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிடணும். வேற என்ன பண்ணணும்? flag ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிட்டு ரெண்டு லூப் முடிஞ்சுதா? அவ்வளோதான். இதே மாதிரி ரெண்டு அடுத்த ஒவ்வொரு நம்பரை ஆட் பண்ணிட்டு ஒவ்வொரு இதையும் அடுத்தடுத்த நம்பரை டிஃப்ரென்ஸ் பண்ணி பண்ணி பார்த்தோம்னா நமக்கே தெரிஞ்சிடும் எது ஸ்மாலஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்குறப்போ அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். டிஃப்ரென்ஸ் பண்ணுறது மட்டும் நம்ம டைரெக்டாக கோட் எழுதிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய டிஃபிகல்ட்டி இருக்காது அதில் டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுல. ஸோ இப்போ கோட் மாடுலாரிட்டி கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸில் கோட் மாடுலாரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாச்சும் கோட் வந்துட்டு எவ்வளோ பிரேக்கபிள் சின்ன சின்னதாக பிரேக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிரேக் பண்ணிடணும். ஸோ இவ்வளோ பெரிய இதில் இந்த ப்ரைம் கண்டுபிடிக்கிறது கான்செப்ட் ஃபுல்லாமே இதுதான். கரெக்டா? ஸோ இந்த கான்செப்டை வந்துட்டு ஃபுல்லாக நான் கோட் மாடுலாரிட்டிங்கிற பேரில் இன்னொரு ஃபங்க்ஷனில் தூக்கி போட்டுருவேன். அதனால் ஸோ இன்ட்டு லெஃப்ட்டு இன்ட்டு ரைட்டு கொடுத்துட்டேன்னா அப்படியே இங்கே ஸ்டாட்டிக் array list of integer prime list equal to new array list. ஸோ ஏன் இங்கே ஸ்டாட்டிக் போடணும்? ஸ்டாட்டிக் வேரியபிளாக கிரியேட் பண்ணலாமால? ஸ்டாட்டிக் இன்டர்ஃபேஸ் ஆகுது அப்போ. ஸோ void find primeல int left int rightனு கொடுத்துட்டோமா? ஸோ இப்போ வந்துட்டு இப்போ prime கண்டுபிடிக்கிற கான்செப்ட். primeல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் int I equal to left. ஓகே. for int I equal to left I less than equal to right I plus plus. ஆனா இது வந்துட்டு brute force. இது வந்துட்டு எங்கேயாச்சும் அந்த TLE டைம் லிமிட் எக்ஸீடட் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ரன் டைம் எரர் வரும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பார்க்கலாம். j less than I j plus plus இது இது குளோபலாக எடுக்கணும்ட்டு அவசியம் இல்லை ஃப்ளாகு. அதனால நான் உள்ளே எழுதிக்கிறேன். இல்லைன்னா இதை நான் ஸ்டாட்டிக்காக தான் வச்சுருப்பேன். ஏன்னா இன்னொரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியது இல்லை. ஏன் வைக்கிறேன்னு எனக்கே தெரில. இங்கே வச்சுக்கலாம். அங்கே வைக்கிறத விட இங்கே வச்சா flag equal to false. அதை நம்ம திரும்பி திரும்பி இனிஷியல் அது என்ன இனிஷியலைஸ் பண்ண வேண்டியதில்லை. ஓகே. ஸோ இப்போ எஃப் என்னன்னா I mod j equals 0 divisible ஆச்சுன்னா flag equal to trueன்னு வச்சிடலாம். ஓகே. இல்லைன்னா இங்க வந்துட்டு if flag equals false, அதாவது not flag if not equal to flag அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு அந்த எப்பவுமே ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்றதுனால எனக்கு இதுதான் பழக்கம். ஸோ இப்படியே நான் எழுதிட்டேன். if flag not equals false அதாச்சும் பிரைமா இருந்தால் prime list dot add அப்பண்டா ஆடே போடுவோம். சின்டாக்ஸ் கம்பைலேஷன் எரர் வந்தா அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரைம் லிஸ்ட் ஓகே. இப்போ பிரைம் லிஸ்ட் ஜென்ரேட் ஆயிருமா? நான் அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபைண்ட் பிரைம் லெஃப்ட் கமா ரைட் அப்படின்னு போட்டு விட்டுறணும். ஓகே. if நெகட்டிவ் சினாரியோ என்னன்னா if
prime list dot size equals 0, அதாவது எம்டியா இருந்தா return new end of -1, -1 0 இல்ல 1 இருந்தா கூட ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இருந்தாலுமே நம்மளால இப்படி கூட எழுதலாம். எப்படி less than equal to 1, 1 விட சிறுசா இருந்தாலோ இல்ல 1 இருந்தாலோ நான் ஆர் 0வோ இல்ல 1ஆவோ இருந்தா அப்படின்னு நினைச்சோன்னு அப்படியெல்லாம் எழுதணும்னு வைங்களேன், என்ன நினைப்பானுங்கன்னா யாரா இவன் சோக்கர் பையன் அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஸோ கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருக்கும் இந்த மாதிரி எழுதுனா, லுக்கா இருக்கும், அதனால இப்படி எழுதுறது. ஓகே, எல்ஸ் இப்போதான் இப்போதான் லாஜிக்கே வருது. இப்போ நாம என்ன பண்ணுவோம், கம்பேரிசன் லாஜிக் எழுதணுமா, இதுக்கு திரும்பி இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதினாலும் தப்பு இல்லை. இப்போ கம்பேர் பண்றதுக்கு கொஞ்சம் இப்போதான் யோசிக்கிறப்ப தான் பேசாம நான் அப்பவே எழுதியிருக்கணும், ட்ரை ரன் பண்ணி பார்த்துருக்கணும், இதில் எழுதி பார்த்துருக்கணும். யோசிச்சா ஓகே, இந்த 11 13 இந்த கான்செப்ட் இருக்கா? ஐயோ, இங்க ஏன் போற, அங்க ஏன் போற, நீ இங்க வா. ஸோ 11 13. ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்பேன் இது ரெண்டுக்கும். ஓகே, கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுவேன், இதனோட டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ஒரு மின் வேல்யூலையா மேக்ஸ் வேல்யூ. ஓகே, ஐயோ மின் அப்படின்னு வச்சுட்டு அதில் வந்துட்டு இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ, என்னது இது, மேக்ஸ் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு லிஸ்ட் டாட் கெட் ஐ ப்ளஸ் 1 மைனஸ் லிஸ்ட் டாட் கெட் ஐ அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு வேல்யூவில் வச்சுட்டு ஒரு டெம்பில் வச்சுட்டு டெம்பையும் மின்னையும் கம்பேர் பண்ணி எது சின்னதாக இருக்கோ அதை வந்துட்டு நான் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சேன்னா எனக்கு எந்த வேல்யூவோட இதுன்னு தெரியாமல் போயிடும் மினிமம். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணலாம்னா இன்னும் 2 வேரியபிள் வச்சுக்கலாம். இதுதான் ஆன்சர், மின் மாடிஃபை பண்ணுறப்போ இதுதான் மின்னு இதுதான் இது. ஓகே ஓகே, என்ன இது லெஃப்ட் வந்துட்டு 10 19 10 19ல் என்னென்னவெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். 11 13 17 19 இது 3 தானே. ஸோ என்ன சொல்றேன்னா கம்பேரிசன் லாஜிக் பண்ணா இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குது, நான் சிம்பிளாக தான் இருக்குன்னு நினச்சி விட்டுறேன். இப்போ தான் தெரியுது எழுதுறப்போ. மின்ல வந்துட்டு இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி வச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு 0 ஐ லெஸ் தென் அந்த லிஸ்ட் டாட் சைஸ், அந்த லிஸ்ட் ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணிட்டு ஐ ப்ளஸ் ப்ளஸ் போட்டுருவேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் லெஃப்ட்டுக்குள்ளே ட்ராவல்ஸ் பண்ணிட்டு இருப்பேன், லிஸ்ட்டுக்குள்ளே ட்ராவல்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு லெஸ் தென் லெஸ் சைஸ் -1, ஏன்னா நம்ம +1 அந்த லாஜிக் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் வந்துடும். இஃப் லிஸ்ட் டாட் கெட் ஐ ப்ளஸ் 1 மைனஸ் லிஸ்ட் டாட் கெட் ஐ, ஏன்னா ரெண்டு அடுத்த நம்பரும் செகண்ட் நம்பரும் ஃபர்ஸ்ட் நம்பரையும் நாம் மைனஸ் பண்ணி இஸ் என்னடா இது, என்னடா பண்ணுறேன் நான். ஸோ ஓகே, இஃப் வேண்டாம் இதை இங்கே இங்கே ஏதோ ரப்பர் எரேசர் இருக்கும்ல, எங்கே அது, இதுதானே எரேசர் இருக்கா, இது மார்க்கரு, இது நல்லா இருக்கே. ஸோ
temp equal to இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ if temp வந்துட்டு less than minimum, விட சிறுசா இருந்துச்சுன்னா min equal to temp. இப்போ வந்துட்டு நம்ம ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, num1 num2. அந்த num1 வந்துட்டு லிஸ்டடா எங்கடாது list டாட் கெட் ஜி கெட் ஐஏ, num2 வந்துட்டு list டாட் கெட் ஐ பிளஸ் ஒன். என்னன்னா இந்த நம்பர் தான் சின்ன நம்பரு, இதுதான் பெரிய நம்பர் இல்லையா, ஏன்னா ஷார்ட் ஆகி தான் நம்ம இருக்கோம் நம்ம பிரைம் கண்டுபிடிக்கிறப்ப. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் தான் சிறுசா இருக்கும், செகண்ட் நம்பர் பெருசா இருக்கும். அதனால நம்1 வந்துட்டு சிறுசு, num2 பெருசு. அதாவது சிறுசா இருந்துச்சுன்னா மின் வந்துட்டு மின்னை விட சிறுசா இருந்துச்சுன்னா டிஃபரன்ஸ். அவ்வளோதான். இந்த சிம்பிள் லாஜிக்னு நினைச்சேன். எல்ஸ் இங்க வந்துட்டு திரும்பி இதையும் ஒரு மாடுலார் ஃபங்க்ஷனா எழுதலாம். ஆனா நமக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரு ரெண்டு அரேவா வாங்கணுமா, and answer equal to compare list. இதுக்குள்ள இப்போ என்னென்னவெல்லாம் எனக்கு இது வேணும், இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும், எனக்கு இந்த ஒரு லிஸ்ட் மட்டும் இருந்தாவே போதும். எனக்கு லிஸ்ட் வந்துட்டு ஆக்சசிபிள் இல்லை இங்க, இதுதான் குளோபல் இல்லையா. அப்போ எதுவுமே நான் அனுப்ப வேண்டியது இல்லை, டேரக்டாக லிஸ்ட்ல இருந்து நான் ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணி எடுத்துக்குவேன். ஸோ அதே மாதிரி வாய்டு இல்லை, நான் வந்துட்டு இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ணோம்ல, இன்ட்டு கம்பேர் லிஸ்ட். இந்த இதில் ஃபார் int I equal to 0, I less than prime list dot size of I plus plus. ஸோ இதுக்குள்ளே ட்ராவர்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், நான் ஒவ்வொரு லிஸ்ட்டுக்குள்ளே ட்ராவர்ஸ் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து, நான் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு int min equal to integer dot max underscore value அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். சைஸ் -1, ஏன்னா நம்ம கீழே +1 லாஜிக் யூஸ் பண்ணோம்னா அப்புறம் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் எரர் வரும். if prime list dot get I plus 1 minus prime list dot get I is less than min, அப்படி இருந்தால் min equal to, இதை பேசாமல் நான் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி பண்ணியிருந்துருக்கணும். நான் அப்படியே இங்கே எழுதி தப்பு பண்ண மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், பரவாயில்ல. இப்படியும் எழுதலாம், தப்பு இல்லை, ஆனால் கோடு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். இப்படி எழுதிட்டேன்னா well, what to say. ஓகே, இங்கே எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. -1, num2 equal to -1, எரர் வருதுன்னு ஆகிப்போச்சு. ஸோ இப்படி இருந்துட்டோம்னா num1 equal to control C, ஓகே.
ஆனா இப்படி பண்றப்போ இந்த இடத்துல தப்பு வந்துரும்ல. இந்த கான்செப்ட் விட்டுட்டேன் பாத்தீங்களா? 17க்கும் 19 டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் தான் 2 வரும். ஓகே, கரெக்ட் தான். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மின் அப்படி இருக்கிறப்போ ஓவர் ரைட் பண்ணா தான் தப்பு. அப்போ ஓவர் ரைட் ஆகாது. கரெக்ட் தான், கரெக்ட் தான். இல்ல இல்ல, கரெக்ட். ஓகே. n of num1 num2 சின்டாக்ஸ் எல்லாம் என் இஷ்டத்துக்கு நான் எழுதிட்டு இருக்கிறேன். எத்தனை கம்பைலேஷன் எரர் வருதுன்னு தெரியல. லெட்ஸ் சி. நான் இந்த கான்செப்டை மாதிரி எழுதியிருக்க கூடாது. கண்ட்ரோல் சி. எத்தனை கம்பைலேஷன் சாட்ஜிபிடியில் அப்படியே காப்பி பண்ணி போட்டுருவோமா? எத்தனை நேரம் சுத்துது? வாவ், கம்பைலேஷன் எரரே இல்லை. எக்ஸ்பெக்டட் 11 13. ஐயோ ஐயோ. 10க்கும் 19க்கும் எக்ஸாம்பிள் வச்சு எழுதித்தான்டா இந்த கோடே எழுதியிருக்கிறேன். சாட் ஜிபிடி பையா அந்த எனக்கு ஆன்சர் சொல்லு. Your solution has several issues that needs to be fixed. சூப்பர்ரா. Static, which means it will retain values between functions called. If closest prime is called multiple times, previous results will persist. Reset prime at the start of closest primes. அப்படின்னா இதுக்குள்ள வச்சோம்னா அப்புறம் எப்படா நான் கீழே யூஸ் பண்ணுவேன்? பாஸ் பண்ண சொல்றானுங்க. ஷோவா முடியலடா சாமி. பாஸ் பண்ணாம இருக்கலாம் இல்லையா? which means it will retain all the values between functions கால்லாம் எல்லா டைமுமே இருக்கணும்ல. ஸ்டேல் வேல்யூ எதுக்குடா? நான் எனக்கு தேவையானதை மட்டும்தான் நான் போடவே போறேன். how come you are right, primes contains only prime numbers. However, stale values can appear because prime is static, meaning it persists across multiple calls to closest prime. closest prime நிறைய எக்ஸாம்பிள் எழுதுறப்போ closest prime இருக்கும்ல. ஓகே ஓகே ஓகே. அதாவது இப்போ மல்டிபிள் டெஸ்ட் கேஸ்க்கு இது பண்ணி பார்க்குறப்போ க்ளோசஸ்ட் பிரைம். அட ஆஹா, அப்படி சொல்றானுங்களா? அப்போ நான் வெறும் ஸ்டாட்டிக் மட்டும் எடுத்துட்டு அப்படியே ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு பார்ப்போம். அப்பவுமே தப்புன்னு தான் வருது. என்ன இது? ஏதோ ஸ்டாட்டிக் மட்டும்தான் தப்புங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தான். யுவர் கரண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஹேஸ் ஃபியூ இஷ்யூஸ். அட பாவி, ஸ்டாட்டிக் எடுத்ததுக்கு ஸ்டாட்டிக் போட்டப்போ செவரல் இஷ்யூஸ்னு போட்டிருந்தான். இப்போ ஃபியூ இஷ்யூஸ்னு போட்டிருக்கான் ஸ்டாட்டிக் ஒரு இது எடுத்ததுக்கு. சரி, இஷ்யூஸ் இன் கரண்ட் கோட், ராங் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இன் க்ளோசஸ்ட் டு பிரைம். யூ ஆர் காலிங் கம்பேர்லெஸ் பட் நாட் யூசிங் இட்ஸ் ரிட்டர்ன் வேல்யூ கரெக்ட்லி. அதான் இங்கேயே ரிட்டர்ன் பண்ணிருப்பனியானா? ஓகே, ஆமா, இது சாரி, நான் ரிட்டர்ன் பண்ணல. ஆன்சர் மை பேடு. இப்போ ஆன்சர் கேட்டா வருமா? கம்பைலேஷன் எரர் நினைச்சேன்டா. அன்ரீச். அப்ப டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் யாம எழுதுவான். சரி, நம்ம பண்ணிட்டு போறாங்க.
ஏ சால்வ் ஆயிடுச்சு. ஓ அப்ப ஸ்டாட்டிக் அது ஒண்ணு மட்டும் தான் தப்பு. பாருப்பா, சிங்கிள் அப்ரோச்ல அதான பார்த்தேன் டிஎல்ஏ. நினைச்சேன் நினைத்தேன் வந்தாய். பட் திஸ் இஸ் brute force. Is there any way to optimize it? Hmm. Yes, we can optimize your solution using sieve of Eratos என்னது எரட்டோஸ்தீன்ஸ் ஃபார் எஃபிஷியன்ட் பிரைம் நம்பர். அடேங்கப்பா. சரி, பிரைம் நம்பர் இதுல இது எங்கேயும் நான் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. எஸ். ஓகே, ஸோ அப்போ பிரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுல பூலியன் சிவா என்னங்கடா டே இதெல்லாம் என்னது இது? இது கஷ்டம், இது எனக்கு புரியல. இதோ பூலியன் அரே வச்சிருக்கானுங்க, சீவ்னு வச்சிருக்கானுங்க. பூலியன் எஸ் பிரைம் ஈக்குவல் டு நியூ பூலியன் ஆஃப் n+1 மெமரி கிரியேட் பண்ணிட்டு. மணி 10:30 ஆச்சா? நான் அரை மணி நேரத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எஸ். கரெக்டா ஒரு நிமிஷம் அதிகமானாலும் அந்த படிக்க தோண மாட்டேங்குது. எங்க இது? என்னோட லிமிட் வந்துட்டு ஆஃப் அன் ஹவர் தான். ஆஃப் அன் ஹவருக்குள்ள நான் ஏதாவது படிச்சது தான் உண்டு. அதுக்கு மேல ஒரு நிமிஷம் தான். ஒரு நிமிஷம் கூட என்னால படிக்க முடியறதில்ல. ஐயோ, இப்படியெல்லாம் இருந்தா எங்க உருப்பிடுறது? சரி, இந்த கான்செப்ட் மட்டும் நான் இப்போ ஆப்டிமைஸ் பண்ணிட்டேன்னா இந்த ஒரு இது மட்டும் இந்த கோடை சால்வ் பண்ணி ஸ்ட்ரீக் ஒன்று வாங்கிடலாம். என்ன கான்செப்ட், என்ன இது எப்படி பண்றது? பூலியன், அது பூலியனா? அசூம் ஆல் ஆர் பிரைம். ஓகே, டூல இருந்து எல்லாத்தையும் பூலியன் வந்துட்டு எவ்வளோ சைஸ் வச்சிருக்காங்க? n+1 சைஸ். ஓகே, n வந்துட்டு என்னது அப்போ? ஓகே, n தான் அந்த ஐ. ஓகே. ஓஹோ. அப்போ மேலே வந்துட்டு அந்த லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் ஐட்ரேஷன் மேலேயே ரன் பண்ணி வெளியவே அந்த ஒவ்வொரு ஐயுமே என்ன பாஸ் பண்றாங்க இங்க அப்படின்னா. கரெக்டா? சீவ் எங்கடா கால் பண்ணியிருக்கீங்க? சீவா நான் இங்க இருக்கா? பூலியன் சீவ் கெட் ஆல் பிரைம் நம்பர்ஸ் அப் டு ரைட் பூலியன். என்னங்கடா இது? ஓகே, பூலியன் சுத்தமா புரியல. சரி, ஒரு பூலியன் அரே கிரியேட் பண்ணியிருக்காங்க. சிவ்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள ரைட்டை பாஸ் பண்றானுங்க. ரைட்டோட ரைட்டை விட, அதாவது இப்போ 19 இந்த ஒரு எக்ஸாம்பிள்ல இப்போ இந்த பக்கம் ரைட் சைடு வந்துட்டு 19. ஸோ பூலியன் அரேல சைஸ் 19க்கு கிரியேட் பண்ணிட்டு பூலியன் அரே சைஸ் 19 20 கிரியேட் பண்ணிட்டு 2ல இருந்து அந்த 20 வரைக்கும் வர்றாங்க. 19 வரைக்கும் வந்துட்டு இஸ் பிரைம்னு செக் பண்றாங்க. இஸ் பிரைம் இப்போ எங்கடா இருக்கு எழுதிருக்கீங்க? சாவடிக்காதீங்களா இவனுக்கு வேற. இஸ் பிரைம்ங்கிறது வந்துட்டு ஒரு பூலியன் அரேயோட நேமு. அது எதுக்குடா? எஃப் எஸ் பிரைம் ஆஃப் ஐ. யோ, இங்க இருக்கு. ஓகே ஓகே. போட்டு ஓகே. என்ன பண்றானுங்க, எல்லாத்தையுமே ட்ரூன்னு வைக்கிறானுங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு டூல இருந்து ஐ இன்டு ஐ லெஸ் தென் என். ஆமா, ஸ்கொயர் ரூட் டைம்ஸ் பண்ணா மட்டும் போதும். அந்த நம்பர் வரைக்கும் போக வேண்டியது இல்லை, ஸ்கொயர் ரூட் டைம் வரைக்கும் போனாவே போதும். அப்போ நான் இந்த கொஞ்சம் மாடிஃபை பண்ணாலே இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். தென் ஐ இன்டு ஐ, இதுவே நல்லா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகாத கொஞ்சம் ஓகே. இருங்க, ஈக்குவல் டு விடக்கூடாது. அப்பவும் ஒர்க் ஆகல, அப்போ தப்பு தான். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஐ இன்டு ஐ இல்லை. அப்போ ஜே இன்டு ஜே இஸ் லெஸ் தென் ஐ. என்னென்னமோ போடுறேன். பார்ப்போம். எல்லா காம்பினேஷனும் போட்டு பார்த்துடணும். எஸ்.
பார்க்கலாம் பார்க்கலாம். டிஎல்இ வருமா இதுக்கும்? டைம் லிமிட் எக்ஸீடட் வராத. வா வராத. வருதியா வரலையா? வருது. அப்படியே என்ன எத்தனை டெஸ்ட் கேஸ் சால்வ் ஆச்சுன்னு பார்க்கல. இப்போ 20 டெஸ்ட் கேஸ் சால்வ் ஆயிருக்கு. ஓகே. இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்ததுன்னு பார்ப்போமா? ஜே லெஸ் தென் ஐன்னு போட்டப்போ இப்போ 20. நார்மலாக ப்ரூட் ஃபோர்ஸ் போட்டா 10 தான். ஓ பரவாயில்ல, 10 டெஸ்ட் கேஸ் சால்வ் ஆகுது. இதுவுமே நம்ம ஒரு நல்ல அப்ரோச் தான் பாப்பா. ஆனா இதை விட பெஸ்ட் அப்ரோச் தான் இது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா திரும்பி அனலைஸ் பண்ற அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை. ஏன்னா 30 நிமிஷம் தாண்டி போயிட்டு இருக்குது. எங்கப்பா 5 நிமிஷம் தாக்கு பிடிச்சிட்டேன் நான் உன்ன. இந்த 30 நிமிஷத்தை எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். சரி, உனக்கு சொல்றானுங்கன்னு சொல்லிட்டு இதை போடுவோம். இஃப் ட்ரூவா இருந்தா எப்போ ட்ரூவா தான் இருக்கும். சரி, ஃபார் திரும்பியும் இன்ட்டு ஜே ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஐ. நச நச நசன்னுங்கிறாங்களா? மற்றதெல்லாம் அதே தானே. அவன்கிட்டே கேட்போம். ஸோ we have only optimized the prime finding approach and rest of my code is already optimized. So we have you have only optimized the prime finding approach and the rest of my code is already optimized. அப்படித்தானே? எஸ்ன்னு சொல்லிட்டு அப்படின்னா காப்பி பேஸ்ட் தான். படி எஸ்ட். இது என்ன படிச்சாலும் எனக்கு புரியல. வேணா நாளைக்கு படிச்சுக்கலாம். அவ்வளோதான். 30 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா இந்த பொழப்புக்கு நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியாச்சு. அந்த பிரைம் கண்டுபிடிக்கிற ஒரு இது மட்டும்தான் கொஞ்சம் கடுப்பா இருந்தது. பரவாயில்ல. இது ஏதோ நாளைக்கு ஏதோ ஈவெண்ட்லாம் இருக்கும்ல, ரெஸ்ட் பண்ணுவோம். எப்படியாச்சும் ஒரு டிஷர்ட் வாங்கியே ஆகணும். அதாவது டிஷர்ட்டுக்கு வாங்குறதுக்காக என்கிட்ட இல்லை, ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கும். அதுக்காகவே பண்ணி ஆகணும். எங்க இருக்குன்னு கூட தெரியல. கான்டெஸ்ட் இங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு போச்சா இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணலாமா? ரெஜிஸ்டர் பண்ணலாம்பா. அவ்வளோதான்.